ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் பற்றி அப்டேட் தான் இந்த வீடியோ. யூசுவலாகவே மார்க்கெட் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த வருஷம் யூனியன் பட்ஜெட் 2025-26க்கான யூனியன் பட்ஜெட் பிப்ரவரி 1, 2025 அன்றைக்கி தாக்கல் பண்ணுறாங்க. அதாவது சனிக்கிழமை தாக்கல் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனை என்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் இந்த ட்ரேடிங் செஷனில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் எப்பவும் போல் 9:15க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கமாடிட்டி மார்க்கெட்டும் அன்றைக்கி இந்தியன் கமாடிட்டி ட்ரேடிங்கும் அன்றைக்கி நடக்கும்னு சொல்லிட்டு எம்சிஎக்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே மார்க்கெட் பட்ஜெட் அன்றைக்கி ஹைலி வாலட்டைலாக இருக்கும். ஏன்னா அனைத்து இன்வெஸ்டர்ஸுமே இந்த பட்ஜெட்டை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டேக்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டேக்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட வளர்ச்சியே இவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. அதனால் அனைத்து இன்வெஸ்டர்ஸுமே இந்த பட்ஜெட்டை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்டாருக்கும் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் செக்டார் வைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த செக்டார் வைஸ் ஸ்டாக்ஸும் நல்லா வாலட்டைலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் எப்போவுமே பட்ஜெட் டே அன்னைக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் செக்டார்ஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த 4 செக்டாருமே ஹைலி வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நியூஸஸ் இந்த செக்டார்ஸ்க்கு வந்துச்சுன்னா, ஒன்றா பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் ரொம்ப ஹையாகவும், நெகட்டிவ் நியூஸ் வந்தால் ரொம்ப டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் பட்ஜெட் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இந்த பட்ஜெட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை சேஃப் இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடராக இருந்தால் அந்த பட்ஜெட் டே அன்றைக்கி ட்ரேடிங்கை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக எதர் பாசிட்டிவாக நெகட்டிவ்னு ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே ரியாக்ட் பண்ணுச்சு. காரணம் என்னென்னா, முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட்டோட கேபிட்டல் கெயின்ஸ்க்கான டேக்ஸஸை அதிகப்படுத்தினாங்க. ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்முக்கு 2 இதுக்குமான கேபிட்டல் கெயின்ஸை அதிகரித்தாங்க. இது எந்த இன்வெஸ்டர்ஸுமே எதிர்பாராத ஒன்று. அதனால் இன்வெஸ்டர்ஸ் சைடில் லாஸ்ட் யூனியன் பட்ஜெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆச்சு. ஸோ அதோட ரியாக்ஷன் மார்க்கெட்லேயும் அன்னைக்கே நல்லாவே காமிச்சுது. ஸோ அதனால் லாஸ்ட் பட்ஜெட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவில் தான் முடிஞ்சுது. ஸோ இந்த வருஷமும் எது பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை நெகட்டிவான விஷயங்களுக்கு இது இருந்தால் மார்க்கெட் பயங்கரமாகவே ரியாக்ட் பண்ணும். அதனால் சேஃபாக இருந்துக்குங்க. இல்லை அன்றைக்கி நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃப்ரா, பேங்கிங், மேனுஃபேக்சரிங் மற்றும் ஹெல்த் கேர் செக்டர் ஸ்டாக்ஸை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த யூனியன் பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்குறீங்க? பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா? அன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.